அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்கூல் ரீஓப்பனிங் ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்கூல் பேக்கு. இது வந்து என்னோடய பெரிய பொண்ணுக்கு வாங்கியிருந்தேன், டோரா பேக். இந்த பேக்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக்கு மாதிரி பேஜ் டர்ன் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி டர்ன் பண்ணால் வேறு கலர் மாறிடும். இப்படி ஒட்டினோன்னா அது வந்து ஒட்டிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் 3 கலர்ஸில் வந்து அது வந்து இருக்கும். எல்லோ கலரில், அப்புறம் ஆரஞ்சு கலர், நெக்ஸ்ட்டு கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருந்துச்சு. 3 கலர்ஸில் இருந்துச்சு. ஸோ இந்த பேக் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் வாங்கிட்டோம். இது வந்து 3rd ஸ்டாண்டர்ட் பிள்ளைக்கும் ஏற்ற மாதிரி நல்ல பெரிய பேக்காகவும் இருந்துச்சு. ஸோ வந்து இந்த பேக் வந்து வாங்கியாச்சு. நல்ல பெருசாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு டோரானாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த டோரா வந்து அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி 3 கலர்ஸில் இருக்கிறத பார்த்ததும் வாங்கியாச்சு. இந்த பேக் நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. ஏன்னா 1 இயர் இதை யூஸ் பண்ணும்போது நல்ல குவாலிட்டியானதாக பார்த்து வாங்கணும். ஸோ நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு, லுக் வைஸும் நல்லா இருந்துச்சு. இதில் வந்து முன்னாடி ஒரு ஜிப்பு, அப்புறம் பின்னாடி பேக் சைடு 2 பெரிய ஜிப்பு இருந்துச்சு. ஒரு ஜிப்பில் வந்து புக்ஸு, ஒரு ஜிப்பில் நோட்டு, அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. சைடில் வந்து வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த பேக் வந்து நல்லா பெருசாக நல்லா இருந்துச்சு. ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா நேம் எப்பவும் எழுதி வச்சுடுவேன் பிள்ளைங்களோட பேக்கில். பேக் எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் எழுதி வச்சுடுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என் சின்ன பொண்ணோட பேக் இது. அவள் 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. ஸோ அவளுக்கு ஏற்ற மாதிரி காம்பேக்டான பேக் இது. ஸோ இந்த பேக்கை அவள் தான் செலக்ட் பண்ண, அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுலேயும் நிறைய ஜிப்ஸ் இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ கீழே உள்ள குட்டி ஜிப்பில் பார்த்திங்கன்னா டவல் வச்சுக்கலாம். இதுலேயே நோட்ஸு புக்ஸு வச்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த பேக்கும் நல்லாவே குவாலிட்டியாக இருந்துச்சு. நல்ல குவாலிட்டியாக வாங்கினா தான் 1 இயர் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் வந்து எப்போவுமே ரேட் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் பார்த்து வாங்குறது. இதுலேயும் பின்னாடி வந்து நேம் எழுதி வச்சுட்டேன். பேக்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு திங்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லன்ச் பேக்கு. இது வந்து என்னோடய பெரிய பொண்ணுக்கு வாங்கியிருந்தேன். இது வந்து நம்ம ஹீட்டாக வச்சோன்னா அது வந்து இந்த ஹீட்டை வந்து அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளதை பார்த்து வாங்கியிருந்தேன். அவள் எதுவுமே நல்லா சூடாக கேட்பா. ஸோ வந்து இந்த ஹீட் ப்ரூஃபில் உள்ளது வாங்கியிருந்தேன். யூனிகார்ன் பிக்சர்லாம் போட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ அவளோட லன்ச் பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெரிய பேக்காக வாங்கியிருந்தேன். சின்னவளுக்கு பார்த்திங்கன்னா பிங்க் கலரில், அவளோட லன்ச் பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி குட்டியாக வாங்கியிருந்தேன். அவங்களுக்கு அவங்க லன்ச் பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் லன்ச் பேக்கும் வாங்கியிருந்தேன். இதுவும் நல்லா இருந்துச்சு. 2மே நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ லன்ச் பேக்கும் அவங்களோட லன்ச் பாக்ஸுக்கு மேட்சாகவே வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு லன்ச் பாக்ஸ் பார்க்கலாம். மில்டன் கம்பெனியில் வாங்கியிருந்தேன். இதோட கலர் பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் மாதிரி, பட் வீடியோவில் வந்து ப்ளூ மாதிரி தெரியுது. இதில் ஒரு ஸ்பூன் இருந்துச்சு, அப்புறம் ஒரு சின்னதாக இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சு. இதில் வந்து குழம்பு ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மூடி மாதிரி இருந்துச்சு. அந்த மூடியை ஓப்பன் பண்ணோன்னா அதில் வந்து ரைஸ் வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சாக இருந்துச்சு, அதை எடுக்க முடியாது. ஸோ ஜாயிண்டாக இருந்துச்சு. இந்த டிசைன் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ சூடாக நம்ம வச்சோன்னா சூடாகவும் இருக்கும். அதனால் ஹாட் பேக் மாதிரி மாடலில் வாங்கியிருந்தேன். இது கலரும் லைட் க்ரீனில் நல்லா இருந்துச்சுன்னு வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு என் சின்ன பொண்ணோட லன்ச் பாக்ஸ் இது. இதுவும் மில்டன் பிராண்டு தான். இதுவும் ஹாட் பேக் மாதிரி தான் வாங்கியிருந்தேன். இந்த வருஷம் தான் அவள் ஸ்கூலில் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக லன்ச்சு சாப்பிட போகிறா. லாஸ்ட் இயர் வரைக்கும் அவளுக்கு ஹாஃப் டே தான் இருந்துச்சு. இந்த வருஷம் 1st ஸ்டாண்டர்ட் இருந்து தான் ஃபுல் டே ஸ்கூல். ஸோ அவளுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி லன்ச் பாக்ஸ் வாங்கினேன். ஓப்பன் பண்ணால் கஷ்டமாயிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கிளிப் டைப்பில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஓப்பன் பண்ணால் ஈஸியாக இருக்கும்னு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி லன்ச் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். ஒரு ஸ்பூனும் குட்டி பாக்ஸும் உள்ளே இருந்துச்சு. 2 பேருக்குமே அவங்களோட லன்ச் பாக்ஸுக்கு மேட்சாகவே லன்ச் பேக்கும் வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட்டு வாட்டர் பாட்டில். 2 பேருக்குமே பிங்க் தான் பிடிச்சிருந்துச்சு. ஸோ நேம் எழுதிக்கலான்னு சேம் கலரில் 2 பேருக்கும் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பென்சில் பாக்ஸு, மேக்னெட் பாக்ஸ் வாங்கியிருந்தோம். இதில் வந்து ஒரு டால் மாதிரி இருக்குது. அதில் ஆன் பண்ண அந்த டாலோட ஐஸில் வந்து லைட் எரிகிற மாதிரி ஃப்ளாஷ் வருது. ஸோ இதுவும் நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பெரியவளுக்கு இதே மாதிரி மேக்னெட் பாக்ஸ் தான், பட் அதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஷைனிங்காலாம் இருந்துச்சு. இந்த மாதிரி இருந்துச்சு. வாட்டர் வந்து இப்படி அப்படி போகிற மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, நல்லா ஷைனிங்காக. ஸோ 2 பேருக்குமே மேக்னெட் பாக்ஸ் வாங்கியாச்சு. 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
நெக்ஸ்ட்டு இந்த 2 பாக்ஸ் எதுக்குன்னா ஸ்கூலில் வந்து ஸ்டேஷ்னரி கொடுப்பாங்க, அதுக்காக பாக்ஸ் கேட்பாங்க. இந்த ஸ்கூலில் தான் வச்சுக்குவாங்க, இயர் எண்டில் தான் வீட்டுக்கு கொடுத்து விடுவாங்க. அதுக்காக இந்த 2 பாக்ஸ் வாங்கியிருந்தேன். அந்த 2 பாக்ஸ் மேக்னெட் பாக்ஸ் எதுக்குன்னா ஒரு எமர்ஜென்சிக்காக நான் வந்து பென்சில் எல்லாம் கொடுத்து விடுவேன். அது போக டியூஷனுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்காக இந்த 4 பாக்ஸ் வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் 2 வாங்கியிருந்தேன் குட்டியாக. இதே மாதிரி பெரிய சைஸில் சேம் கலர்ஸில் 2 போன வருஷம் வாங்கி கொடுத்தது இருக்குது. அது நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதை வந்து மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. இது வந்து லன்ச்சோட ஸ்நாக்ஸ் வச்சு கொடுத்துறதுக்காக குட்டியாக 2 ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். சேம் கலர்ஸில் சின்ன சைஸில் வந்து நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு ஸ்டேஷ்னரி ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஷார்ப்னரு கிட்டி டால் டைப்பில் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ சேம் கலரில் 2 பேருக்கும் ஒரே மாதிரி வாங்கியிருந்தோம். ஷார்ப்னர் பார்த்திங்கன்னா இது ஒரு டைப் ஷார்ப்னரு, அதுக்கப்புறம் இது ஒரு டைப் ஷார்ப்னரு. ஒரு வருஷத்தில் எப்படியும் ஒரு 3 டைப் ஷார்ப்னராச்சும் யூஸ் பண்ண வேண்டியது வரும். 3ஆச்சும் வாங்க வேண்டியது வரும். ஸோ 1 இயருக்கு சேர்த்து வாங்கிட்டேன். இது 2 எரேசர் டால் டைப்பில், அப்புறம் இது வந்து வாட்டர்மெலன் டைப்பில், அப்புறம் இந்த மாதிரி எரேசர் கொஞ்சம் நார்மல் டைப்பில். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கேல்ஸ் வாங்கியிருந்தேன். ஸ்கேலு, அப்புறம் இன்னொரு ஸ்கேல் வந்து அவளோட பாக்ஸுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு மார்க்கர் வாங்கியிருந்தேன் 2 சைஸில். எல்லா திங்ஸ்லேயும் வந்து நேம் போட்டு கொடுத்துருவேன். ஸோ அதுக்காக 2 சைஸில் பெருசு ஒன்று சின்னது ஒன்று 2 சைஸில் மார்க்கர் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பென். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிங் சைஸில் வந்து ரஃப் நோட் வாங்கியிருந்தேன். ஸ்கூலில் வந்து 2 லைன் நோட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி 2 லைன்ஸ்லேயே 2 பேருக்கும் ஒரே மாதிரி ரஃப் நோட் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு டிக்டாக் கிளிப்ஸ் வந்து 2 டிசைனில் வாங்கியிருந்தேன். இது வந்து ரெட்டை சடைக்கு வந்து சைடில் குத்துறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் ஒயிட் யூனிஃபார்முக்கு மேட்சாக ஒயிட் ரப்பர் பேண்ட் வாங்கியிருந்தேன். இந்த பாக்ஸ் வந்து 48 ருபீஸ். அப்புறம் மெரூன் யூனிஃபார்முக்கு மேட்சாக பிளாக் கலரில் ரப்பர் பேண்ட் வாங்கியிருந்தேன். எனக்கு 2 கலரில் வந்து யூனிஃபார்ம். ஒயிட் யூனிஃபார்முக்கு மேட்சாக ஒயிட் கலர் பேங்கிள், அப்புறம் மெரூன் யூனிஃபார்முக்கு மேட்சாக மெரூன் கலரில் பேங்கிள்ஸ் 2 பேருக்கும் வாங்கியிருந்தேன். அப்புறம் ஒயிட் யூனிஃபார்ம் குத்துறதுக்கு 2 ஒயிட் கலரில் வந்து டிக்டாக் கிளிப்ஸு, அப்புறம் ஒரு ரீத் இவ்வளோ வாங்கியிருந்தேன். பிள்ளைங்களோட பேக்கில் எப்போவுமே கர்ச்சீஃப் வச்சு விடுவேன். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும்னு. ஸோ அதுக்காக 2 பேருக்கும் அவளுக்கு ஒரு கர்ச்சீஃப் வாங்கியிருந்தேன். அவ்வளோதாங்க, ஷாப்பிங் வீடியோ முடிஞ்சிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.